ஒரு சில காரியங்கள் கர்த்தருடைய கரம் தான் நமக்கு செய்ய முடியும். நாம் தேவனுடைய கையில் இருக்கும் பொழுதுதான் தேவனால் ஒரு சில காரியங்களே செய்ய முடியும். எரேமியா 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவன், என் கையில் நீங்கள் களிமண்ணா இருக்கிறீர்கள், நான் குயவனா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி நாமவே நம்முடைய இஷ்டத்துக்கு காரியங்களை செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நமக்கு நினைச்சபடி செய்யறது, நமக்கு நினைச்சபடி ஒரு இடத்துக்கு போறது வர்றது, ஒரு ஜெபம் பண்றதில்ல, ஒன்றும் பண்றதில்ல, இதை எடுத்தான் கவுதான் எல்லாத்தையும் செய்யறது, செஞ்சுட்டு கடவுள் கடைசியாக கைவிட்டார் அப்படின்னு கடவுள் மேல பழியை தூக்கி அவர் மேல போட்டுற வேண்டியது. இப்படி நம்ம பழகி இருக்கிறோம். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, என் கையில நான் உன்னை உயர்த்தி கனம் பண்ண வேண்டுமானால் என்னுடைய இஷ்டத்துக்கு விட்டுருன்னு சொல்றாரு. என் கையில உன்னை நான் வணையட்டும். ஆனால் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கையிலே நீ இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா சம்பவங்களையும் நானே பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். சோ இந்த வருஷத்துல தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமானா, தேவன் உங்களை கனப்படுத்த வேண்டுமானா, தேவன் நம்ம ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் சொல்லுகிறது.